Being instrumental in giving us this place and always supportive for our engagement. Thank you very much. அனைவருக்கும் வணக்கம். உங்களை எல்லாம் சந்தித்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி. வாங்கிக்கவா? வாங்கிட்டதுக்கு அப்புறம் பேசுறேன். You come here. NSA ஓட book release இது. So, Jagadishwara Temple Mari is another London Big Ben. We are giving London Big Ben as a memento to the Honorable Mayor. It is kind of equivalent to Thanjavur Periya Koil. You cannot replace that. So just as a souvenir, sir, for you. Thank you, Lakshman. அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்மளுடைய நிறுத்திய சங்கீத அகாடமி யூகேல இருந்தாலும் கிட்டத்தட்ட 20 இயர்ஸா 20 ஆண்டுகள் கடந்து மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு சிறந்த ஒரு அகாடமியை வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே பர்மிஷன் கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். 6 மாதத்திற்கு பிப்ரவரி மாதம் என்னிடத்தில் அனுமதி கேட்டார்கள். இந்த மாதிரி நாங்கள் பெரிய கோயிலில் அது அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் தான் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ உடனே மறுக்காமல் வெளிநாடுகளில் இருந்து வாழக்கூடிய நம்முடைய தமிழர்கள் இங்கே வந்து பரதத்தை இங்கே ஆட வேண்டும், நம்முடைய பிரகதீஸ்வரரோட அருளை பெற வேண்டும், மாமன்னன் ராஜராஜ சோழன் ஆடிய இதே இடத்தில் அவர்கள் ஆட வேண்டும் அவர்கள் என்று கேட்டார்கள். அதுவும் தஞ்சை மண்ணில் பிறந்து வளர்ந்த என்னை போன்றவர்களுக்கு அதை விட என்ன பெருமை வேண்டும்? உலகளாவிய இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்த கலையை வளர்க்க வேண்டும் என்று வெவ்வேறு நாடுகளில் முயற்சி செய்து நம்முடைய தமிழர்களின் கலையான பரதத்தை அங்கே பரப்புகிறார்கள் என்றால் அதை விட நாங்கள் என்ன பாக்கியம் செய்ய முடியும்? அந்த பாக்கியம்தான் உங்கள் முன்னால் என்னை நிறுத்தி இருக்கிறது. இங்கே பேசியவர்கள் சொன்னார்கள் நான் அனுமதி தந்தேன் என்று. நான் தரவில்லை, பிரகதீஸ்வரர் தான் உங்களுக்கு அந்த அனுமதியை தந்திருக்கிறார். அவர் இன்றி அணுவும் அசையாது. இன்னைக்கு நான் இந்த ஊர்ல மேயரா இருக்கிறது எங்களுடைய தலைவர் எனக்கு கொடுத்த வாய்ப்பாக இருந்தாலும் இந்த ஊரை யார் ஆள வேண்டும் என்பதை முடிவு செய்பவர் தான் பிரகதீஸ்வரர். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதை நீங்கள் உணர வேண்டும். அதனால் இங்கே பேசிய என் அருமை சகோதரர் சொன்ன போல இந்த இடத்துக்கான அனுமதி நான் வழங்கவில்லை, பிரகதீஸ்வரரே உங்களுக்கு வழங்கிவிட்டார். அதனால் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் நம்முடைய அகாடமி நடத்தக்கூடிய எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் இன்னும் மனமிட்டு சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் பல நிகழ்ச்சிகளை இதே இடத்தில் நீங்கள் நடத்தி கொள்வதற்கு உங்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்படும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். Thank you sir, thank you so much. ஆண்டுக்கு ஒரு நிகழ்ச்சி பண்ணி வெளிநாட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு, அதுவும் தஞ்சாவூருக்கு நம்முடைய பிரகதீஸ்வரர் இருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு வருவது என்பது அல்ல. நீங்கள் வாரம் வாரம் வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தினால் அதை விட பெருமை கொள்வதற்கு எங்களை விட வேறு யாரும் இருக்க முடியாது. அதற்கான அனுமதியை நாங்கள் தர தயாராக இருக்கிறோம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், முன்னாடி இதே தஞ்சாவூர்ல இருந்திருப்பீங்க. அன்னைக்கு வந்த தஞ்சாவூர் தான் இன்னைக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது. மிகப்பெரிய மாற்றத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தஞ்சாவூராக, வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தஞ்சாவூராக, மெட்ரோபாலிட்டன் சிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு தஞ்சாவூராக,
சாலைகள் அகலப்படுத்தப்பட்டு தூய்மையாக நேர்மையாக நடக்கக்கூடிய ஒரு தஞ்சையாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இன்னும் சொல்ல போனால் பல பேருக்கு இது தஞ்சாவூர் தானா, நம்ம முன்னாடி வந்தப்போ வேற மாதிரி இருந்தது, இப்ப வேற மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியும். அதுதான் மாற்றம். அந்த மாற்றத்தை நோக்கி புதுமையை படைத்திட ஒரு புதிய முயற்சியை ஒரு இளைஞராக எனக்கு வாய்ப்பு கொடுத்ததால் அந்த முயற்சியெல்லாம் எடுத்து நேர்த்தியாக நேர்மையாக செய்து வருகிறோம். அதனால் இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய அருமை சகோதரர்கள் அனைவருக்கும், நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய சகோதரிகள், இது போன்று தமிழ்நாட்டுக்குள் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுகிறதோ, எந்தெந்த உதவிகள் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுகிறதோ பார்ப்பீங்க. நீங்க வெளிநாட்டில் இருப்பீங்க, டாக்ஸ் கட்டுறதுக்கு மாத்துறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்காது. பெயர் மாற்றம் செய்வதற்கு ஒரு டெத் சர்டிபிகேட் உடனே தேவைப்படும், அதற்கு வாய்ப்பு இருக்காது. அங்கேருந்து உங்களால் தொடர்பு கொள்ள முடியுமா என்றால் உங்களுக்கு ஒரு உண்மையான ஒரு சகோதரன் இன்று முதல் கிடைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் எல்லோரும் உங்களுடைய மொபைல் நம்பரை எடுத்துக்கோங்க. நான் என்னுடைய பர்சனல் மொபைல் நம்பர் தரேன். நீங்கள் ஃபோன் பண்ணி எடுக்கல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் பண்ணுங்கள், இல்லாட்டி மெசேஜ் பண்ணுங்கள். உடனடியாக அதுக்கான தீர்வும் உங்களுக்கு அங்கிருந்து இங்கே செயல்படுத்துவதில் தாமதம் இருக்க வேண்டியதே இல்லை. ஒரு நிமிடம் போதும், அதை நீங்கள் செய்யுங்கள். உங்களுக்கு உதவுவதற்கு இன்னும் நான் தயாராக இருக்கிறேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால என்னோட நம்பர் தரேன், சேவ் பண்ணிக்கங்க. 944 311 5004 944 311 5004. ராமநாதன், தஞ்சாவூர் மேயர். இதை சேவ் பண்ணிக்கங்க. எந்த நேரமாக இருந்தாலும், அது 24 மணி நேரத்தில் எந்த நிமிடத்தில் உங்களுக்கு உதவி தேவைப்படுகிறதோ ஃபோனில் கூப்பிட்டு சொல்லணும்னு நினைக்கிறவங்க சொல்லுங்க. பட் ஏதாவது மீட்டிங் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நான் எடுக்கலைன்னா நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ண வேணாம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு எனக்கு வாய்ஸ் நோட்டோ இல்லை மெசேஜோ நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உடனே நான் ரிப்ளை பண்ணிவிட்டு அதுக்குரிய ஆக்ஷன் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அதனால் உங்களையெல்லாம் பார்த்ததில் இன்னும் பெருமைப்படுகிறேன். வெளிநாடு பல 1000 மைல்கள் கடந்து வந்திருக்கக்கூடிய உங்களை இன்னைக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. காரணம் என்னன்னா, இப்போ வரும்போது நம்ம சகோதரிகிட்ட சொல்லிட்டு வந்தேன், இங்கே வந்த உடனே ஒரு மனசே ஒரு அமைதியாக இருக்கு, ப்ளசண்ட்டாக இருக்கு. இங்கே உட்காந்து அந்த பரதத்தை பார்க்கும்போது மனது மிக நிம்மதியாக இருக்கு. இந்த காத்து, இந்த சூழல், அருகில் பிரகதீஸ்வரர் இருக்கக்கூடிய அந்த சக்தி, இதையெல்லாம் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன அமைதியாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்போது நான் சொன்னேன், அங்கே இருப்பது பிரகதீஸ்வரர் அருகிலே இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் அவர்கிட்ட இன்னொரு விஷயம் சொன்னேன். இன்று இரவு உங்களால் ஒரு ஒரு புத்துணர்ச்சியை பெற முடியும். இங்க வந்து இன்று இரவு நீங்க யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவ்வளவு ஒரு புத்துணர்ச்சியான ஒரு இடம் இது. மாமன்னன் ராஜராஜ சோழன் இங்கே அமர்ந்து நாட்டிய நிகழ்ச்சிகளை கண்டு கழித்த ஒரு இடம். இந்த இடத்தில் தான் அவர் பல பல ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகளை நடத்தி அந்த இடத்தில் அவர்களோடு அமர்ந்து இசையை வளர்த்த இடம் என்று சொன்னால் இப்போது நீங்கள் நிற்கிறீர்களே அந்த இடம்தான். அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக இருந்த இடம். அதனால இங்க இருக்கக்கூடிய நடன கலைஞர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, என்ன எல்லா பிள்ளைகளுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் இங்கே ஆட வேண்டும், உங்களுடைய பாதங்கள் இங்கே பட வேண்டும் என்பதை நான் பிரகதீஸ்வரர் சார்பாக நான் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அன்புக்கு மிக்க மிக்க நன்றி ஐயா. Children, come forward, all of you. Thank you very much. Yeah. மிக்க நன்றி. As they say that UK India relationship வந்து ரொம்ப நாள் முன்னாடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, 100 வருஷத்துக்கு முன்னாடி. They call it as a UK India living bridge. And இன்னைக்கு இவரோட ஆஃபர் is a classic example of that living bridge. இது வந்து நம்ம தலைவர் ஸ்டாலினும் சொல்லியிருக்காரு, living bridge has to be leapfrogனு. உங்களுடைய சேவைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. Thank you.
May I request all the performers, music performers as well, to be on the stage to take a picture with the mayor. Boys and other music performers, please, can you make your way to the stage? Thank you. Thank you everyone. Thank you so much.